ஆம்நேர்களே, சில மிக முக்கியமான தகவல்கள் தற்போது கிடைக்கப்பெறுகின்றன. அதன் அடிப்படையிலே பெல் 212 ரக ஹெலிகாப்டர், அதாவது உலங்கு வானூர்தி அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. இதில்தான் அமெரிக்காவினுடைய தயாரிப்பு என்றாலும் அதனை ஈரான் கொள்வனவு செய்திருந்தது. ஈரானினுடைய ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி உட்பட்ட 2 மேலதிக பிரதிநிதிகள் குறித்த உலங்கு வானூர்தியில் பயணித்திருக்கிறார்கள். அந்த பெல் 212 ரக ஹெலிகாப்டரை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நாங்கள் பெரிதொரு காணொலியில் கூட உங்களுக்கு அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியிருந்தோம். இந்த நிலையிலே இந்த உலங்கு வானூர்தி தொடர்பிலே பார்க்கின்ற போது 15 ஆசனங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த உலங்கு வானூர்தி ஒரு விமானி மற்றும் 14 பேரோடு பயணிக்கத்தக்க தகுதியை கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஹெலிகாப்டரிலே 3 பிரதிநிதிகள் மற்றும் விமானிகளுடன் சேர்த்து மொத்தமாக எத்தனை பேர் பயணித்திருப்பார்கள் என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை. இதுவரை 3 உயர் அதிகாரிகள், அதாவது ஈரான் ஜனாதிபதி மற்றும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஈரான் ஆன்மீக தலைவரினுடைய குறித்த மாகாணத்துக்கான பிரதிநிதி, இப்படிப்பட்ட மூவரினுடைய தகவல்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறது. இந்த நிலையிலே தேடுதல் பணிகள், மீட்பு பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே ஈரானினுடைய புரட்சிகர படை அறிவித்திருக்கிறது, தங்களுக்கு குறித்த விபத்து இடம்பெற்ற பகுதியிலிருந்து ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தியினுடைய சமிக்ஞையும் அதே போல் அதில் பயணித்த ஒரு குழு உறுப்பினரினுடைய தொலைபேசி சமிக்ஞையும் கிடைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சமிக்ஞை வந்த இடத்தை நோக்கி தங்களுடைய மீட்பு பணியாளர்களை அனுப்பி வைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டாலும் அவர்கள் குறித்த இடத்தை நெருங்குவது அவ்வாறு சுலபமானது கிடையாது. காரணம், பனிமூட்டம் நிறைந்திருக்கிறது ஒரு பகுதி. மாற்று விடயமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது குறித்த பகுதிகளிலே அதிகளவு படையினரை அனுப்புவது என்பதும் மிகவும் கடினமானதாக இருக்கிறது. எனவே அவர்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழலில் தான் ஈரான் ஜனாதிபதி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பில் எவ்விதமான தகவல்களும் இல்லை. அன்பான நேயர்களே, இறைவன் மிக அறிந்தவன் என்ற போதிலும் கூட நாங்கள் எங்களுடைய தொழில் ரீதியான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதாக இருந்தால், தற்போதைய நிலையில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகிவிட்டது. ஈரான் ஜனாதிபதி காணாமல் போய்விட்டார். ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சரும் காணாமல் போய்விட்டார். அத்தோடு இன்னும் ஒருவரும் காணாமல் போய்விட்டார். இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த நிலையிலே ரஷ்யா மற்றும் துருக்கி என்பன அவசர உதவிகளை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றன. குறிப்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களினுடைய தகவலை அந்நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய பேச்சாளர் வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ரஷ்யா தன்னுடைய உதவிக்கரத்தை எந்த நேரம் வேண்டுமென்றாலும் நீட்டுவதற்கு தயாராக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே ரஷ்யா அவசர மீட்பு பணிகளுக்கு தேவையான விடயங்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது, தங்களுடைய செய்மதி மூலமான ஒத்துழைப்பை ஈரானுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக செய்மதி மூலமான வரைபட தகவல்கள் அல்லது அமைவிட தகவல்கள் அவற்றினை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனர்த்த நிவாரணம் தொடர்பான ஐரோப்பிய ஆணையர் இது தொடர்பிலே ஈரானுக்கு தகவல்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பிலே அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்திலும் பதிவேற்றத்தினை செய்திருக்கிறார். அவசர தகவல்களை வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. என்றாலும் காலநிலை தான் காரணமாக இருக்கிறது குறித்த இடத்திலே விரைந்து செல்வதற்கு. இந்த நிலையிலே அமெரிக்கா தொடர்ந்தும் இது தொடர்பிலே கண்காணித்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையிலே தான் ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது, ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சியை மேற்கோள் காட்டி மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக சில தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சியை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. என்ற போதிலும் இது எந்தளவு தூரம் உண்மைப்படுத்தப்பட்ட தகவல் என்பது தொடர்பில் மேலதிக தகவல்கள் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற அதிகாலை 3:38 இலங்கை மற்றும் இந்திய நேரப்படி இந்த நேரமாகும் வரை இது தொடர்பான விரிவான தகவல்கள் வழங்கப்படவில்லை. இந்த நிலையிலே சவுதி அரேபியாவும் துருக்கியும் தங்களுடைய உதவிகளையும் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றன மீட்பு பணிகளுக்காக. குறிப்பாக இந்த நிலையிலே பிபிசி ஒரு செய்தி அறிக்கையை விசேட செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அதாவது நடைபெற்ற விமான விபத்திலே அல்லது உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர் விபத்திலே ஈரான் ஜனாதிபதி மற்றும் ஈரான் ஜனாதிபதியோடு பயணித்த ஈரான் ஜனாதிபதியின் இதர 2
பயணிகளும் அந்த ஹெலிகாப்டரிலே பயணித்த குழுவினரும் மொத்தமாக அந்த ஹெலிகாப்டரிலே உயிரிழந்திருக்கலாம் என்று அவர்கள் கருதுவதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். என்ற போதிலும் அதற்கான தெளிவான விடயமாக அதனை அவர்கள் கூறவில்லை. உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை தான் அவர்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து ஈரான் பள்ளிவாசல்களிலும் மற்றும் ஈரானினுடைய மக்களும் தங்களுடைய வீடுகளிலிருந்தும் தொடர்ந்தும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குழுவாகவும் தனித்தனியாகவும் ஈரான் ஜனாதிபதி மீண்டும் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காணொளிகள் அந்நாட்டினுடைய அரசு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. துருக்கி தன்னுடைய நாட்டிலிருந்து மிகவுமே முக்கியமான 36க்கும் மேற்பட்ட அதாவது மீட்பு பணியாளர்களை அனுப்பி வைத்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பார்க்கின்ற போது கிடைக்கின்ற பல்வேறு தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் கிடைக்கக்கூடிய சில மிக முக்கியமான விடயங்களை எங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஹமாஸ் மற்றும் ஹவுதிக் இந்த சம்பவம் தொடர்பில் தங்களுடைய ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இது தொடர்பிலே இறைவனிடம் மன்றாடி அவர்களுடைய இன்னுயிரை பாதுகாப்பதற்கு இறைவன் வழிவகுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் என்று இரு தரப்பினரும் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இரு அமைப்புகளினுடைய தலைவர்களும் அதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே மேற்குறித்த தகவல்களை பார்க்கின்ற போது ஈரான் ஜனாதிபதி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகாத நிலையில் அமெரிக்காவினுடைய அதாவது குடியரசுக் கட்சியினுடைய காங்கிரஸ் உறுப்பினரான மைக் வாட்ஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே ஈரான் ஜனாதிபதி உயிரிழந்து விட்டார் என்று வருகின்ற வதந்தியுடனான செய்தியை வரவேற்று பேசியிருக்கிறார். அது தொடர்பிலும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நேரத்திலே அமெரிக்கா தொடர்ந்தும் இது தொடர்பிலே உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய தளபதியான ஹுசைன் சலாமி அவர்கள் குறித்த இடத்திற்கு தற்போது விரைந்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இவைதான் தற்போதைய நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதைய நிலவரங்களின் பிரகாரம் மேலதிக தகவல்களோடு மீண்டும் இணைந்து கொள்வோம்.